மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு குடும்ப சித்திரம். அதாவது இந்த அட்மிஷன் காலத்தில் தொடங்கியே பெற்றோரையும் மற்ற குடும்ப அங்கத்தினர்களையும் உங்கள் கல்லூரியோடு இணைச்சிக்கிட்டே இருங்க. எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இணைச்சிக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்கானது தான் இது. உதாரணமாக அட்மிஷனுக்கு முன்னாலேயே அந்த காலேஜை கேம்பஸை விசிட் பண்ண வாய்ப்பு இருக்கா, அப்பா அம்மாவோட போங்க. பிறகு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்கும், அன்றைக்கி மிஸ் பண்ணிடாதீங்க. என்றைக்குன்னா கல்லூரியோட முதல் நாள். இன்னை வரைக்கும் பெரும்பாலான கல்லூரிகள் பேரண்ட்ஸோட அந்த ஃபஸ்ட் டே இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு அன்றைக்கி ஒரு டாக் கொடுத்து கல்லூரியை அறிமுகப்படுத்திட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல லஞ்ச் கொடுத்து வீட்டுக்கு அனுப்புறத பெரும்பாலான கல்லூரிகள் இன்னும் ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. 1-2 பேர் விதிவிலக்காக இருக்கலாம், பட் பெரும்பாலும் அதை வழக்கமாக வச்சுருக்காங்க. அந்த அக்கேஷனுக்கு எந்த காரணத்தை கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. அப்பா அம்மாவை கூப்பிட்டு போங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாராவது வந்தாலும் அவங்களையும் கூப்பிட்டு போங்க. அது ஒரு அக்கேஷன். உங்களை அந்த எங்கே படிக்கிறீங்க, எந்த சூழலில் இருக்க போகிறீங்க எல்லாத்தையும் பார்க்குறதுக்கான ஒரு அக்கேஷன். இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறைய அக்கேஷன்ஸ் அமையும். ஹாஸ்டலில் இருக்கவங்களுக்கு ஹாஸ்டல் டேன்னு ஒன்று கொண்டாடுவாங்க. அன்றைக்கி எல்லோரையும் கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க, கூப்பிட்டு போகலாம். அண்டு ஆனுவல் டே நடக்கும், அப்போ கூப்பிட்டுவாங்கன்னு சொல்லுங்கள், கூப்பிட்டு போகலாம். வேறு எப்போல்லாம் பாசிபிளோ தயவு செய்து பெற்றோர்களை அடிக்கடி உங்களுடைய கல்வி நிறுவனத்துக்கு வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க. ஏன்னா அவங்க அதை சந்தோஷப்படுவாங்க, அவங்க அதை மகிழ்ச்சி ஆகிடுவாங்க. ஏன்னா நிறைய சமயங்களில் மாணவர்கள் என்னென்னாக்கா சில காரணங்களுக்காக எங்கள் அப்பாவெல்லாம் அம்மாலாம் சாதாரண குடும்பத்துலேருந்து வராங்க, சாதாரண பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, மற்ற மாணவர்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்களோ அதனால் அவங்கள யாரும் பார்க்க வேணாம் அப்படின்னு தாழ்வு மனப்பான்மையில் கூட்டிகிட்டு வராமல் இருக்கிறது உண்டு. இல்லை அவங்க படிக்காதவங்க, அவங்க இங்கே வர வேண்டாம் அப்படின்னு இவங்களாவே நினைக்கிறது உண்டு. இது எல்லாம் தவறான மனோபாவம். எப்படியா இருந்தாலும் அவங்க தான் நம்மளோட அப்பா அம்மா, அவர்களால் தான் நம்ம இந்த ஒரு நிலைக்கு வந்தோம். ஸோ அதனால் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இந்த அட்மிஷன் ப்ராசஸ் தொடங்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருந்தே ஒவ்வொரு மாணவரும் மாணவியும் தங்களுடைய பெற்றோர்களையும் குடும்ப அங்கத்தினர்களையும் எப்பெல்லாம் பாசிபிளோ தங்கள் படிக்க போகிற கல்லூரியோடு இணைச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ஒரு முழுமையை தரும், அவர்களுக்கு முழுமையை தரும். அவங்க பெருமையாக அதை எடுத்துக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். இதுவரை மென்டார் ரமேஷ் பிரபா சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.